அந்த அரசாங்கம் எங்களை பிச்சை வச்சுட்டு ஐயா, இந்த அரசாங்கம் எங்களை பிச்சை வச்சுட்டாங்க ஐயா. ரோட்ல தர்மம் போடுங்க ஐயா. ஐயா இது தர்மம் போடுங்க. அம்மா தாய்மார்கள தர்மம் போடுங்க. அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா. பிச்சை போடுங்கம்மா. தீர்த்து வை, தீர்த்து வை, தீர்த்து வை. தூங்கு மூஞ்சி சர்க்காரே, தூங்கு மூஞ்சி சர்க்காரே, தூங்கு மூஞ்சி சர்க்காரே. மனமில்லாத சர்க்காரே, மனமில்லாத சர்க்காரே, மனமில்லாத சர்க்காரே, மனமில்லாத சர்க்காரே. அரசாங்கத்தை கண்டித்து பிச்சை எடுக்கும் போராட்டம், பிச்சை எடுக்கும் போராட்டம், பிச்சை எடுக்கும் போராட்டம். நிலை ஆளுநரே, துணை நிலை ஆளுநரே, தலையிடு, தலையிடு. சுகாதார ஊழியர்களே, நியாயமான கோரிக்கைகளை பேச்சுவார்த்தை மூலமாக உடனடியாக தீர்த்து வை. கூடாதே, கூடாதே, கூடாதே புதுவை அரசு. தலையிடு, 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 தலையிடு. துணை நிலை ஆளுநரே, மத்திய அரசு ஆணை இரண்டும் அலுவல் செய். கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் எந்த ஆட்டையும் காணலையே, எந்த ஆட்டையும் காணலையே. நடுத்தெருவில் நிறுத்திவிட்ட புதுவை அரசு சர்க்காரே, மத்திய அரசு ஆணை இருந்தும், மத்திய அரசு ஆணை இருந்தும் மருத்துவமனை நோயாளி, மருத்துவமனை நோயாளி கவனித்து படியினை, கவனித்து படியினை, நிலுவை தொகையினை சாக்கு போக்கு சொல்லாமல் உடனடியாக வழங்கிவிடு. தூண்டாதே, 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 தூண்டாதே. மேலே மேலே போராட்டத்தை வயசு எங்களுக்கு ஆகி போச்சு, வயசு எங்களுக்கு ஆகி போச்சு. காசு இல்லை. மத்திய அரசு ஆணை போட்டு, மத்திய அரசு ஆணை போட்டு மருத்துவ படியினை சீக்கிரமா புடிச்சிட்டு, சீக்கிரமா புடிச்சிட்டு. எங்களுடைய நிலுவைத் தொகையை வயதான காலத்திலே முட்டி எல்லாம் தேங்கி போச்சு. மருந்து வாங்க காசு இல்லை. அமைச்சரே, அமைச்சரே, பாட்டன் வீட்டு சொத்தை கேட்கல, வீட்டு சொத்தை கேட்கல. கொரோனா காலத்தில் ஓடி ஓடி வச்சோமே, அல்லு பகலும் பாடுபட்டு உயிர்களை காத்தோமே. அஞ்சல அக்காவே, அஞ்சல அக்காவே, தெரியல நாம உழைச்ச உழைப்பெல்லாம் எல்லாருக்கும் தெரியுமே, எல்லாருக்கும் தெரியுமே. காலம் கடத்தும் புதுவை சர்க்காரே,
வேலி சர்க்காரே வேடிக்கை அல்ல விளையாட்டல்ல வேடிக்கை அல்ல விளையாட்டல்ல வேடிக்கை அல்ல விளையாட்டல்ல வேடிக்கை அல்ல விளையாட்டல்ல பிச்சைக்கார வேஷம் போட்டு பிச்சைக்கார வேஷம் போட்டு பிச்சைக்கார வேஷம் போட்டு பிச்சைக்கார வேஷம் போட்டு தள்ளாதே 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 நிஜமாவே பிச்சை எடுக்க நிஜமாவே பிச்சை எடுக்க நிஜமாவே பிச்சை எடுக்க நிஜமாவே பிச்சை எடுக்க தள்ளாதே 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 அப்பன் வீட்டு சொத்தை கேக்குற அப்பன் வீட்டு சொத்தை மத்திய அரசு ஆணைப்படி மருத்துவமனை நோயாளி கவனிப்புப்படியை வழங்க வேண்டும் என்று ஆணை இருந்தும் அந்த நிலுவைத் தொகையை வழங்காத இந்த புதுவை அரசாங்கத்தை, இந்த புதுச்சேரியை ஆளக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசாங்கத்தை கண்டித்து பலகட்ட மனுக்கள் கொடுத்துட்டோம். முதலமைச்சர் 5 முறை பார்த்துட்டோம். கவர்னர்கிட்ட 3 முறை, இந்த இப்ப இருக்கிற கவர்னர்கிட்ட 3 முறை மனு கொடுத்தோம். மனு கொடுத்தும் பயனில்லை. ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூட அழைக்கல. முத்தம்மா சுகாதார செயலாளராக பொறுப்பு வகித்தப்ப அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினோம். நான் உங்க கோரிக்கையை கவனிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பல செயலாளர்கள் மாறிட்டாங்க. இன்னைக்கு ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஒரு சொற்பமான பென்ஷன் தொகை தான் இன்னைக்கு கிடைக்குது. அந்த இந்த அரியர் கிட்டத்தட்ட ஒரு ஊழியருக்கு ஓய்வு பெற்ற ஊழியருக்கும் பணியில் இருக்கிற ஊழியருக்கும் 1,40,000 கிட்டத்தட்ட வரணும். அந்த அரியர் வரணும். இந்த அரியர் இருந்தா உங்க குடும்பத்தை இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு குடும்பத்தை ரன் பண்றதுக்கு, இன்னைக்கு மருத்துவ செலவு ஈடுபடுறதுக்கு எல்லாத்துக்கும் வசதியா இருக்கும். இந்த அரசாங்கத்தை பல கட்ட போராட்டம் நடத்தியும் செவி சேர்க்காத காரணத்தினால இன்னைக்கு இந்த பிச்சை எடுக்கிற போராட்டத்தை எங்க ஓய்வு பெற்ற ஊழியர் சங்கத்தின் சார்பாக நடத்துகின்றோம்.